நீங்கள் அவரை நேசிக்கும்போது கண்மணி போல காத்துவிடுவார். கண்ணை அவ்வளோ பத்திரமாக காப்பாற்றுறோம். அதுபோல் இன்றைக்கு ஏசப்பா கண்மணி போல உங்களை காப்பாற்றுவார். பிரேஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதிகாலமே எழும்பி எல்லா வேலையின் மத்தியிலும் இந்த அனுதின அற்புதத்தை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தமது புதிய கிருபையினால் நிறைத்து துன்பத்தை கண்ட நாட்களில் சரியாய் உங்களை சந்தோஷப்படுத்துவார். சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் தேவனாய கர்த்தர் தமது அளவு கடந்த கிருபையை அதிகாலை தேடுவதற்கு கொடுக்குறார். அது சந்தேகமே இல்லை. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது சங்கீதம் 17:8. கண்மணி போல என்னை காத்தருளும். தாவீது எவ்வளோ அழகாக சொல்கிறார் இல்லையா? என்னை சுற்றி இருக்கிற எதிராளிகள் என்னுடைய தலைமுடியிலும் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படின்னு அடிக்கடி அவன் புலம்புறான். பட் அதே நேரத்தில் அவனை கொலை செய்வதற்கு 3000 சோல்ஜர்ஸை சபையில் ஏற்படுத்துகிறான். எப்போ அவனுக்கு சாப்பிட்றன்னு தெரியாது. ஸோ கர்த்தரை நோக்கி கெஞ்சான், கர்த்தாவே என் போக்கையும் வரத்தையும் காத்துக்கொள்ளும், என் ஆத்மாவை காத்துக்கொள்ளும், வெயிலாயிலும் பனியாயிலும் எதுவும் என்னை சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். சங்கீதம் 121:3 கடைசி. ஸோ இக்கட்டான நேரங்கள் அவனுக்கு அடிக்கடி வருது. ஆனால் அப்போ எல்லாம் தெய்வனை நோக்கி கண்மணியை போல என்னை காத்துக்கொள்ளும் சொல். கண்விழி, கண்ணு தான் நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இல்லையா? கண்ணு பக்கம் யாரும் அடிச்சிடக்கூடாதுன்னு கையை வச்சு மறைச்சிடும். கண்ணில் தூசி வருது, இல்லை கண்ணில் ஏதோ ஒன்று விழுந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே தண்ணி வச்சு கழுவிடுறோம், இல்லை அதுக்கு ட்ராப்ஸ் போடுறோம். ஸோ கண் சரீரத்தில் பெரிய ஒரு வெளிச்சமாக இருக்குது, முக்கியமான ஒரு பகுதி. அப்போ கண்மணி போல் என்னை காப்பாற்றோம்னா அந்த அளவுக்கு நெருக்கமாக தேவனுடைய பாதுகாப்பு வேணும்னு அவன் கெஞ்சுறான். இன்றைக்கி பாருங்கள், நம்ம வாழுகிற உலகத்தில் எல்லா இடத்தையும் தான் பார்க்குறோம். அநியாயமாக ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணி கொடூரமாக கொண்டு போட்டதை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு 5 நாள் தூக்கமே வராது. பொதுவாக இந்த சம்பவங்களை நான் அதிகமாக பார்க்க மாட்டேன். ஏன்னா என்ன பொறுத்தவரை புலி, மான் அடிக்கிறது, சிங்கம் அடிக்கிறது, கைனா அடிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்காது. கொலை பண்ணுறதே பிடிக்காது எனக்கு. அதை பார்க்கவும் மாட்டேன். அதுக்கு பூக்களை பார்ப்பேன், மலைகளை பார்ப்பேன். ஆனால் இங்கே பாருங்கள், அவன் கண்மணி போல் காத்தன்னு சொன்னதுனால சங்கீதம் 18 முன்னாடி பிராக்கெட்டில் கர்த்தர் அவனை எல்லா சத்துருந்தும் விடுவித்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கு நம்ம வாழ்கிற உலகத்தில் அநேக பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க. அது ஒரு வைரஸ் மாதிரி பரவிட்டு சமீபத்தில் கொல்கத்தா நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கோம். அருமையான பிள்ளை, நல்லா படிக்கிற பிள்ளை. ஆனால் இன்றைக்கு நம்ம பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கோம். விசேஷமாக பெண்கள், அந்த பெண்கள் வயதானு பார்க்குறதில்ல, அது குழந்தைன்னு பார்க்குறதில்ல, அது வாலிபிள்ளைன்னு பார்க்குறதில்ல. தன்னுடைய கொடூரமான ஆசை, கொலகார ஆசையும் பாலியல் பலாத்காரம் பண்ணி அவனுடைய தேகத்தை ரத்தவரை கிழிக்கிற அந்த அநீதியை நம்ம பார்க்குறோம். ரோட்டில் நமக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியாது. நம்ம வீட்டில் படுத்துருக்கும்போது எந்த திருடம் வரான்னு தெரியாது. ஆனால் உலகம் தன்னுடைய கடைசி காரில் சோதம் குமாரா மாதிரி மாறணும்னு அழைச்சினான். சோதமில் இப்படிப்பட்ட பாவம் செய்தாங்க. அதனால தான் சோதம் குமாரனுடைய பூமி கர்த்தரை நோக்கி சத்தமிட்டது. பூமி சத்தமிட முடியலாம். இந்த உலக அக்கிரமத்தை நிரம்பிக்கொண்டே இருக்கும்போது அதுவும் கர்த்தரை நோக்கி சத்தமிடும். சீக்கிரமாக இந்த துன்மார்க்கை அழிச்சிருங்க, என் பூமியை ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி ஒழுங்குபடுத்தின பூமி மாதிரி மாற்றிருங்கன்னா அது அழும். நீங்கள் ஒத்துக்கொண்டாலும் சரி, ஒத்துக்கொண்டாமல் போனாலும் சரி, இட்ஸ் அ ஃபேக்ட். ஸோ அருமையான பிள்ளைகளா, வாலி பிள்ளைகளா, காலேஜ் படிக்கிற பிள்ளைகள், ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள், ஒரு தனியாக டியூட்டிக்கு போகிற அருமையான சௌகரியங்கள், ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. ஏசப்பாட்டை என்னை காப்பாற்றுங்க, என் கூட இருங்கன்னு சொல்லி ஜெபம் செய்யுங்க. சரியா? ஜெபிக்காமல் போயிடாதீங்க. என்னுடைய வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள், இப்படிப்பட்ட சம்பவங்கள் பிறருக்கு நடந்து பார்த்துருக்கேன். ஒரு பையன் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டில், தமிழ்நாட்டில் இன்னொரு ஸ்டேட்டில் நல்ல ஐடி கம்பெனி ஜாயின் பண்ணி நல்ல வேலையில் இருந்தான்.
அவனுக்கு ஒரு அழகான பொண்ணை பார்த்து கொடுத்தான். அவனும் படித்தான். ஆனால் இந்த பையனுக்குள்ள ஒரு துர்ச்சிந்தை வந்துச்சு. என்ன பண்ணான்னா, தன்னுடைய மனைவியின் அழகை என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் 10 குண்டர்கள் உபயோகப்படுத்தினா எனக்கு ஆளுக்கு ஒரு 20,000 கிடச்சிடும். இந்த பிள்ளைய நைட் கிளப்பில் ஆடுவாங்க சில ஹோட்டல்ஸில். அங்கே ஆடுற இடத்துக்கு கொண்டு போயிட்டான். கொண்டு போய் ஏற்கனவே 10 பேரோடு பேசியிருந்தான், பேரம் பேசியிருந்தான். அதே மாதிரி இந்த 10 பேரெல்லாம் குடி போதான், எல்லாம் ஆம்பளை பொம்பளை ஆடுற குடி போதை. ஸோ அதில் இவங்க அந்த பிள்ளையை இப்படி பலாத்காரம் பண்ணணும்னு சொல்லி புடவையெல்லாம் எடுத்தாங்க. கடைசி சின்ன பிள்ளை பாவம் ஒரு நிமிஷத்தில் அவ்வளோ வெறுப்பாஞ்சு அவ்வளோ ஒன்று மாக்குவாங்க. ஆனால் அவள் கர்த்தருக்கு பயந்து ஒரு பிள்ளை. டபக்குன்னு அவருக்கு யோசனை வந்துச்சு, பாத்ரூமுக்கு வருது அப்படின்னு சொல்லி போயிட்டான். பாத்ரூம் கதவு அடைக்கப்பட்டுச்சு. அது நல்ல ஒரு கதவு, அது இடிச்சலாம் இது பண்ண முடியாது. பாத்ரூம்லேருந்து அந்த பிள்ளை எனக்கு ஃபோன் பண்ணுறது. ராத்திரி ஒரு 8:30 இருக்கும். அங்கிள் நான் மாட்டிக்கிட்டேன் அங்கிள் அப்படின்னு சொல்லி அழுது. என்னன்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லிச்சு. அப்போ ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ள பேசுகிறார், என்ன அனுப்பு. நான் முதல்ல யோசித்தேன், கர்நாடகா ஐஜி எனக்கு தெரியும், அப்போ இல்லை வேறு யாரும் பெரிய ஆஃபீஸர்ஸ் தெரியும், அவனை அனுப்பிச்சு இந்த பிள்ளை மீட்டு வரலாமான்னு நினச்சேன். ஆனால் திடீர்னு பரிசுத்த சொன்னார், நான் என்னை நோக்கி கூப்பிடுறவரை கண்மணி போல காப்பாற்றுவேன். ஸோ ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு, ஏசப்பா இந்த பூட்டப்பட்ட அந்த பாத்ரூம்லேருந்து பிள்ளை நீங்கள் வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணேன். என்ன ஆச்சரியம் தெரியுமா, ஹோலி ஸ்பிரிட் விண்டு அங்கே போய் அந்த பிள்ளை அப்படியே தூக்கி 2 ஸ்ட்ரீட் தாண்டி உட்கார வச்சு ஒரு அரச மரத்துக்கு. அங்கேருந்து பாப்பா கூப்பிடுச்சு, அவங்க அப்பாவை கூட சொன்னேன், பக்கத்து போலீஸுக்கு ஃபோன் பண்ண சொன்னேன், மீட்டு கொண்டு வந்துட்டாங்க. கர்த்தரை செய்திருக்கலன்னா அந்த பிள்ளைடைய நிலைமை என்ன யோசித்து பாருங்கள். ஸ்ரீலங்காவில் நிறைய உள்நாட்டு யுத்தம் நடந்துச்சு. அதில் ஒரு தாய், பெண்மணி, சகோதரர், அப்பா அம்மா எல்லாரோட ஒரு வீட்டில் படுத்திருந்தது. திடீர்னு துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சு. என்ன பண்ணுறது தெரியல. வரிசையாக அந்த ஹாலில் படுத்தல சுட்டான். இந்த ஒரு பிள்ளை மட்டும் பாக்கி. இவன் என்ன பண்ணால் பாத்ரூம் போய் தானே அடைச்சிட்டான். ஆனால் பாத்ரூம் கதவு அஸ்பெஸ்டோ. ஒரு நிமிஷத்தில் அதை உடச்சுள்ள போயிடலாம். அவன் அங்கேருந்து என்னை நோக்கி, ஐயா எப்படியாவது என்னை காப்பாற்றுன்னு சொல்லி கெஞ்சினான். அப்போ ஒரு சின்ன ஜெபந்தான் பண்ணினேன். மற்றவெல்லாம் சுட்டு பேய் மாதிரி பாத்ரூமில் எவன்டா இருக்கலாம் அப்படின்னு கேட்ட மக்கள் அப்படியே தூர எரியப்பட்டு விழுந்து போனாங்க. பாப்பா தப்பிச்சிட்டான். முடிவில் அவள் கர்த்தருடைய கிருபையில் கனடாவில் நல்லா செட்டில் ஆகிட்டான். ஸோ அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மளை சுற்றிலும் பயங்கரமான ஆபத்துகள் இருக்கலாம். ரோட்டில் போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, ஆபத்து இருக்கலாம். நம்மளை மானப்பங்குப்படுத்தி நம்ம வந்து கொடூரமாக கொலை செய்கிற ஓநாய்கள், சர்ப்பங்கள், அவனை அப்படி தான் சொல்லணும், சிங்கங்கள், புலிகள், ஹைனா இருக்குது, மறந்துடக்கூடாது. ஸோ அவருடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். நீங்கள் அவரை நேசிக்கும்போது கண்மணி போல காத்து விடுவார். கண்ணுக்குள்ள ஒரு தூசி வருது, கண்ணை முடியிடும். கண்ணு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு இன்செக்ட் போகுது, கண்ணை முடியிடும். கண்ணை அவ்வளோ பத்திரமாக காப்பாற்றும். அதுபோல் இன்றைக்கு ஏசப்பா கண்மணி போல் உங்களை காப்பாற்றுவார். ஜெபிக்கட்டுமா? அன்பின் கர்த்தாவே, மனம் இறங்கும் இயேசு சுவாமி, மனம் இறங்க. நீ தெளிவாக சொல்கிறப்பா, நீதிமொழி 7:2 உன் போதகத்தை நீ கேளு, கண்மணியை போல காத்துக்கள், அப்பொழுது பிழைப்பாய் நடியிருப்பா. அதே போல் கண்மணி போல இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றி 430 வருஷம் குடும்பப்படுத்தின எகிப்தியரை பாதுகாத்திருப்பா. இப்பொழுது நான் வாலிப பிள்ளைகளுக்கா, கல்லூரி படிக்கிற பிள்ளைகளுக்கா, பல்வேறு ஸ்தலங்களில் வேலை செய்கிற அருமையான டாக்டர்ஸ், டீச்சர்ஸ், என்ஜினியர்ஸ், ஈவன் கவர்மெண்ட் ஸ்டாஃப், இல்லைன்னா ஈவன் விவசாயிகள், சில பிள்ளைகள்லாம் சைக்கிள்லே போக வேண்டியிருக்கு. பத்திரமா காத்துடுங்க ஏசப்பா. காக்கம் தூள் கட்டளையிடுங்க. கண்மணி போல அவளை காத்துக்கும். அவளுடைய பலவீனம் பலாத்காரம் செய்ய விரும்புகிறவளை அப்புறப்படுத்தும், தூர எரியும். இப்படிப்பட்ட நம்ம நாட்டில் இருக்கக்கூடாதுப்பா.
அவளை சுட்டரித்து போடும். கண்மணி போல காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.